அப்பா விஜய் சேதுபதி நல்ல ஒரு நடிகர், மக்கள் மனசுல மக்கள் நாயகனா, மக்கள் செல்வன் கருப்பு கமலஹாசன் என்று பெயர் எடுத்த திரு விஜய் சேதுபதி அவர்களை சண்டைக்கு வாடா வாடா வாடான்னு இழுக்கிற மாதிரி நல்லா போயிட்டு இருந்த அந்த தம்பிய விஜய் சேதுபதி அவர்களை, அந்த நாயகனை நீங்க வாலண்டியா எழுத்துட்டு போய் பிக் பாஸ் 8க்குள்ள குழிக்குள்ள எடுத்து போய் தள்ள போறீங்களே, இது நியாயமா? மக்கள் நாயகனா இருக்கிற, மக்கள் செல்வனா இருக்கிற இந்த விஜய் சேதுபதி அவர்களை பிக் பாஸ் 8 அது 8 அது ராசியான நம்பரா இல்லையான்றது உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். நீங்க அந்த ஒரு மக்கள் கலைஞனை கூட்டிட்டு போய் அந்த பிக் பாஸ் 8க்குள்ள போய் போடுறீங்களே, இது நான் என்னத்த சொல்றது, எதுக்காக சொல்றேனாக்க, ஆளானப்பட்ட கமலஹாசன் அவர்களே, உலக நாயகன் கமலஹாசன் அவர்களே தாக்குப்பிடிக்க முடியாமல், ஏன்னா நான் எல்லாமே கண்கூட பார்த்தவன், உள்ளுக்குள்ள என்னென்ன நடக்குது வெளியில என்னென்ன நடக்குது எல்லாமே நான் பார்த்துட்டு இருக்கிறவன். அப்படி ஆளானப்பட்ட உலக நாயகன் கமலஹாசன் அவர்களையே மக்கள் எல்லாரும் வந்து அது சரியில்லை இது சரியில்லை, மாயா கூட அப்படி ஆயிடுச்சு, பூர்ணிமா கூட அப்படி ஆயிடுச்சு, சுரேஷ் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு இல்லாதும் பொல்லாதும் சொல்லி அந்த உலக நாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு நீங்க ஒரு கெட்ட பேர் விளைவிக்கும் விதமாக நீங்க கண்ட கர்மாந்தத்தெல்லாம் பண்ணி வச்சீங்க. கமலஹாசன் என்பவர் அவர் எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான கலைஞர், அவரு உத்தமனான கலைஞர், அவரு உடல் பொருள் ஆவி அனைத்தும் சினிமா அர்ப்பணிச்ச திரு கமலஹாசன் அவர்களை நீங்க வாய் கந்தவடியெல்லாம் பேசி அவங்களுக்காக குனிஞ்சு போயிட்டாரு, அவர்களுக்காக நிமிர்ந்துட்டாரு, இவர்களுக்காக வளைஞ்சு போயிட்டாரு அப்படிலாம் சொல்லி நீங்க சப்பக்கட்டு கட்டினீங்களே, அதெல்லாம் வந்து எனக்கு மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கலைஞனையே நீங்க பல விதமாக பேசிய நீங்க அந்த ஆடியன்ஸு இப்போ வந்து விஜய் சேதுபதி அவர்களை நீங்க வலுக்கட்டாயங்க சைக்கி வாடா 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 அப்படின்ற மாதிரி நீங்க வந்து இந்த பிக் பாஸ் 8க்குள்ள வந்து அவரை விட்டுருக்கீங்க. என்னென்ன நடக்க போதோ தெரியல. உண்மையிலே சொல்றேன், விஜய் சேதுபதி அவர்கள் நல்ல தங்கமான மனுஷன். தயவு செஞ்சு நீங்க நாக்கு மேல பல்ல போட்டு அவரை வந்து தயவு செய்து எதுவும் சொல்லாதீங்க, சரிங்களா? இது எல்லாமே நன்மைக்காக தான் அப்படின்னு நினச்சிட்டு போனோம். பிக் பாஸ் 8 அப்படின்றது அது ஒரு ஜனரஞ்சகமான ஒரு கிழிச்சி ஊட்டக்கூடிய, ஒரு முதிரி ஊட்டக்கூடிய, ஒரு கிளுகிழுப்பு ஊட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அது, சரிங்களா? அதில் கருத்து திணிக்கணும். அந்த பிக் பாஸ் 8 கண்டஸ்டன்ட் அவர் பேர் நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வந்து தயவு செஞ்சு நீங்க எதுவும் வந்து நீங்க குறை சொல்லாதீங்க, சரிங்களா? அது எல்லாமே ஒரு நாடகம், புரியுதுங்களா? உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும், வெளியில என்ன நடக்குதுன்றது தெரியும். இன்று முதல் ஆட்டம் ஆரம். நான் சொல்றேன், அது சொல்றாங்க என்னது, ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு, எப்படி ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு, ஆனா ஆடியன்ஸ் பழசு. ஆளும் புதுசு ஆடியன்ஸ் பழசு. அவன் கழிவு ஊத்துறத ஊத்திதான் இருப்பான், குடிக்கிறத குடிச்சிட்டு தான் இருப்பான், தடவுறத தடவிட்டு தான் இருப்பான், மோதிட்டு தான் இருப்பான். நீங்க வேணா பாருங்க, பிக் பாஸ் 8 ஒரு ராசி இல்லாத நம்பர் உனக்கு தெரியும், இவன் பொண்டாட்டிக்கு தெரியும், இவன் காதலிக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த பிக் பாஸ் 8 வச்சு இன்னும் நாட்டு ஆட்ட போதோ தெரியல. முதல் ஆரம்பம். இப்பவும் சொல்றேன், ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு, பழசு. என்ன நடக்க போதோ தெரியல. நீங்க சொல்ற பாரா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விஜய் டிவி குறை சொல்றீங்க. இப்ப வந்து விஜய் டிவில வந்து நிறைய பேர் கமெண்ட் கேக்குறாங்க, நிறைய பிரச்சனை ஒன்று ஓடின்னு இருக்கு. என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு? கோமாளில கூட வின்னர் வந்து பிரியங்கா வின்னர் வந்து இப்போ போட்டிருக்காங்க. ஏன்னா வந்து விஜய் டிவி பிரியங்காவை கொண்டாடுறாங்க. சில பிரியங்கா சரியா சமையல் பண்ணலனா கூட விஜய் டிவி வந்து கொண்டாடி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுத்துருக்கான்னு ஒரு விஷயம் போயின்னு இருக்கு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அந்த பொண்ணு பேர் மணிமேகலையாக இருந்தாலும் சரி, இல்லை பிரியங்காவாக இருந்தாலும் சரி, எல்லாமே அது ஒரு ஜனரஞ்சகமான ஒரு நிகழ்ச்சி. குக்கு வித்து கோமாளியில் பிரியங்கா ஃபர்ஸ்ட் பிரைஸ் இவங்க அம்மா இவனுக்கு சோறு போடாம போயிடுவாங்களா? மணிமேகலை ஜெயிக்காம போயிட்டாங்க, இவன் காதலி யாரு கூட போயிருமா? அப்படி இருக்கும்போது அதெல்லாம் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ தான். அதை வந்து அப்படி பார்த்துட்டு போயிடணும். இவனுக்கு கிம்படிக்கிறா, அவனுக்கு நுங்கெடுக்கிறா, அப்படிதான் எல்லாமே பேசிட்டு இருக்குமே தவிர இன்னைக்கு நம்ம சோத்துக்கு என்ன பண்ணணும், இன்னைக்கு வேலைக்கு என்ன பண்ணணும் பார்க்கணும். குக்கு வித் கோமாளி என்பது ஒரு நிகழ்ச்சி. வந்து குக்கு வித்து நம்ம தான் கோமாளி பார்த்து
ஆடியன்ஸ் தான் கோமாளி. நம்ம வந்து அதை ஜாலியா பார்த்துட்டு ஜாலியா போயிடணும். இன்னொன்று என்னன்னாக்கா அந்த குக்கு வித்து கோமாளி நிகழ்ச்சியை நான் வந்து ரொம்ப கண்டிக்கிறேன். ஏன்னா சமையல் என்பது அது ஒரு விவசாயத்திலிருந்து வருது. விவசாயம் என்பது ஒரு தெய்வத்துக்கு சமமாது, ஒரு சாமிக்கு சமமாது. சோறுன்றது எனக்கு ஒரு அன்னலட்சுமி. அந்த அன்னலட்சுமியை நீங்கள் ஒரு சாப்பாடை ஒன்று தயார் பண்ணி அதில் கண்ட கர்மத்தை எல்லாம் ஊதி போட்டு கிண்டி அது எல்லாமே சாப்பிட முடியாமல் ஒரு அருவருக்கத்தக்க மாதிரி ஏதோ ஒரு இதுக்கு பேர் நீங்கள் ஏதோ ஒன்று போட்டு கிண்டி வச்சு அந்த சோத்துக்கு ஒரு பேர் வைப்பீங்க, இதுக்கு ஒன்று கிண்டி வச்சு இதுக்கு ஒரு பேர் வைப்பீங்க. அப்படி நம்ம உன்னதமான உணவை, நம்ம ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய உணவை குக்கு வித்து கோமாளி என்ற நிகழ்ச்சி மூலமாக நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரியத்தையே அழிச்சிட்டு வரீங்க. விவசாயிகளோட அந்த வேர்வையை எல்லாமே அழிச்சிட்டு வரீங்க என்பது என்னுடைய கருத்து. நீ வந்து மணிமேகலைக்கு ஓட்டு போடு, போடாம போ. பிரியங்காக்கு ஓட்டு போடு, போடாம போ. நீங்க போடுங்க, இல்ல போடாம போங்க. உங்களுக்கு வேலையை பாருங்க, சோத்துக்கு வழி என்னவோ அதை பாருங்க. என்ன விஜயோட மாநாட்டுக்கு 1 லட்சம் பேர் தான் அலோட் பண்ணியிருக்காங்க, ஆனால் 10 லட்சம் பேர் வர போறான்னு ஒரு கேள்வி பதில் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது விஜய் சாரோட மாநாட்டுக்கு 1 லட்சம் பேர் தான் அலௌடு, 10 லட்சம் பேர் வர போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வச்சிருக்கு. ஆனா உண்மையிலே சொல்றேன், 10 லட்சம் பேர்ல 10 கோடி பேர் விஜய் சாரோட நம்ம வெற்றி கடத்தோட மாநாட்டிற்கு வருகின்ற 27ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த மாநாட்டுக்கு 10 கோடி வருவாங்க. எப்படி சில பேர் வண்டி எடுத்துட்டு நேரடியாக வருவாங்க, சில பேர் டிவியில பார்ப்பாங்க, சில பேர் போன்ல பார்ப்பாங்க. அப்படி நம்ம குத்துமதிப்பாக பார்ப்பது குறைஞ்சபட்சம் ஒரு 10 கோடி பேர் பார்ப்பதற்காக, அந்த தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடை பார்ப்பதற்காக எல்லோரும் இருக்காங்க. கண்டிப்பாக 2026இல் தமிழக வெற்றி கழகம் ஒரு நிலையான இடத்துக்கு வரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணா, இப்போ வந்து கூல் சுரேஷ் படத்தில் நடிக்காத காரணம் ஹீரோ ஆயிட்டாரா? இல்லை, ஹீரோ ஆயிட்டாரா அப்படின்னு இல்லை, ஆயிட்டம் தான். இப்போ மஞ்சள் வீரன் அந்த படத்துலேருந்து டிடிஎஃப் வாசன் அவர்கள் விலகிட்டார். அது நீங்கள்லாம் நியூஸில் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் நான் ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்க வேண்டியது நீங்கள்லாம் போஸ்டர்லாம் பார்த்துருப்பீங்க அப்போ பூஜை அப்போ. ஸோ அந்த படத்தில் கதாநாயகனாக நடிப்பதற்கு மஞ்சள் வீரன் படத்தில் கூல் சுரேஷ் அவர்கள் கதாநாயகனாக நடிப்பதற்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. இதை வந்து நான் சொல்லக்கூடாது, எதாக இருந்தாலும் இயக்குனர் செந்தில் செல்லம் அவர்கள் தான் இந்த செய்தியை வந்து வெளியிடணும். இப்போ நீங்கள் கேட்டீங்க, ஏன்னா பத்திரிகையாளர்கள் மேலே நான் வந்து ரொம்ப ஒரு அலாதி பிரியம் உள்ளவர், நேர்மையும் நம்பிக்கையும் உள்ளவங்க. ஸோ அவங்க கேட்ட கேள்வின்றனால நான் இந்த பதிலை சொல்கிறேன். நான் கதாநாயகனாக நடிப்பதற்கு தயாராகிவிட்டேன். விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும். மஞ்சள் வீரன் எப்பவுமே கைவிடப்பட மாட்டாது. விரைவில் அதற்கான அறிவிப்பு மஞ்சள் வீரன் படத்தின் இயக்குனர் திரு செந்தில் செல்லம் அவர்கள் உங்களிடம் அந்த செய்தியை வந்து வெளியிடுவார். 16ஆம் தேதி தானே அவர் வந்து 16ஆம் தேதி அவர் சஸ்பென்ஸாக வெளியேறுன்னு சொன்னார். நீங்கள் வந்து இப்போ உடனே அது ரிலீஸ் பண்ண காரணம்? இல்லை, இப்போவும் சொல்லுங்கள், ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. 15 ஓகே, அக்டோபர் 15 என்று இல்லை, அவர் சொல்லுறது 16 தான் சொன்னார். சரி, ஓகே, 15 தான் சொன்னார், 16 இல்லை 15 சொன்னார். மஞ்சள் வீரன் படத்தின் இயக்குனர் செந்தில் செல்லம் அவர்கள் அக்டோபர் 15ஆம் தேதி அன்னைக்கு வெளியிடுறேன் யார் ஹீரோவாக நடிக்க போகிறோம் அப்படின்னு. இப்போ கூட நான் இதை வந்து எதற்காக சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ஒருவேளை நான் நடிக்கிறேனா இல்லையா என்பது கூட தெரியல. ஏன்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் கழித்து தான் டிடிஎஃப் வாசன் அவர்கள் மஞ்சள் வீரன் படத்தில் நடிக்கலை அப்படின்ற செய்தியை வந்து வெளியிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் அந்த படத்தில் நடிக்கிறேனா, கதாநாயகனாக நடிக்கிறேனா மஞ்சள் வீரன் படத்தில் அப்படின்றத இயக்குனர் அவர்களே சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ யூடியூபர் சேர்த்து தான் வந்து டைரக்டர் செல்வம் வந்து படம் பண்ணுறாரு. சரி, அதனால் நீங்கள் யூடியூப் சூப்பர் ஸ்டார்னால நீங்கள் படத்தில் நடிக்கிறீங்களா? இல்லை, நான் ஏற்கனவே அவருடைய முதல் படம் திருவிக்கா பூங்கா, அந்த படத்தில் நான் ஏற்கனவே 10 வருஷம், கிட்டத்தட்ட 8-10 வருஷம் ஆச்சு. அந்த படத்தில் நான் ஏற்கனவே செந்தில் செல்லம் அவர்கள் கூட இணைந்து பணியாற்றுவேன். அதில் ஒரு கதாபாத்திரத்தில் நான் நடிச்சிருக்கேன். எங்களுக்கு ஏற்கனவே ஒரு 10 வருஷம் நட்பு எனக்கும் மஞ்சள் வீரன் படத்தின் இயக்குனர் செந்தில் செல்லம் அவர்களுக்கும் இருக்குது. சரிண்ணா, படம் ரிலீஸ் முன்னாடி பட பூஜை அன்னைக்கு அவர் வந்து அப்படி கொண்டாடினார். இவர் தான் வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் மாதிரி சொன்னார். இப்போ வந்து கூல் சுரேஷை மாற்ற காரணம் ஒன்று இருக்கும். அப்புறம் அவர் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒன்று சொல்லுவார். ஏன்னா கூல் சுரேஷை பற்றி எல்லாருக்குமே தெரியும், என்ன அவர் பண்ணுவார், என்ன மேஜிக் பண்ணுவாருன்ட்டு. அதை பற்றி அதை சொல்லி தரேன் உங்ககிட்ட. இல்லை, அதாவது இப்போ உள்ள காலகட்டங்கள் நிறையா படங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் ஹிட் ஆன படங்களும் சரி, சரியாக போகாத படங்களும் சரி, ஒரு இயக்குனர் அந்த கதையை தேர்ந்தெடுக்கும் போது நமக்கு வந்து இந்த ஹீரோ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அந்த கதையை தேர்ந்தெடுத்து அந்த கதாபாத்திரத்தை வந்து வடிவமைப்பாங்க.
சில காரணத்தினால அந்த ஹீரோ அந்த படத்தில் நடிக்க முடியாமல் போகும், சம்பள விஷயங்களால் போகும், அதுக்கு அவங்க கேட்ட தேதி வந்து கொடுக்க முடியாமல் போகும். அந்த மாதிரி காரணத்தினால தான் அந்த ஹீரோ நடிக்க முடியாமல் போகும். அப்படி காரணத்தினால தான் ஒருவேளை கூல் சுரேஷை வந்து அவங்க தேர்ந்தெடுக்க போகிறாங்களா அப்படின்றது தெரியல. அக்டோபர் 15ஆம் தேதி அன்னைக்கு அந்த அறிவிப்பு வெளியில் வரும். சரிண்ணா, படம் பொறுத்த வரைக்கும் ஓகே. இப்போ வந்து பிக் பாஸ் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து கமல் சார் பண்ண மாதிரி விஜய் சேதுபதி பண்ணுறாங்க, நிறைய ஆர்டிஸ்ட் உள்ளே வராங்க, எப்படி இருக்கும்?